வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோ பதிவுல இந்த டிஃபரெண்ட் விசுவலைசேஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். ஒருவேளை உங்களுடைய டேட்டா இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருந்தா ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதே ஒருவேளை உங்களுடைய டேட்டா இந்த மாதிரியான ஃபார்மேட்ல இருந்ததுன்னா, திஸ் இஸ் கால்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட். உங்களுடைய ஹெட்டர் எதுவுமே விசிபிள் ஆகல. எக்ஸாம்பிளா உங்களுக்கு எக்ஸெல் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ரோ பிளாங்க் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் காலம் பிளாங்க் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம சரியான ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல எப்படி கொண்டு வரது? இப்போ இந்த டேட்டாக்கு போனா தெரியும். டேட்டா எல்லாமே நம்மளுக்கு விசிபிளா இருக்கும். பட் இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து பிளாங்க்கா இருக்கும். அண்ட் இங்கேயும் ஒரு பிளாங்க் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்றது? அண்ட் இந்த வீடியோ பதிவுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹவ் டு ரிமூவ் காலம்ஸ் அண்ட் ரோஸ் அண்ட் ரீப்ளேஸ் நல் வேல்யூ. யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ as a header. அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரோவை எப்படி நம்ம ஹெட்டரா கன்சிடர் பண்றது? அண்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன், சேஞ்ச் டேட்டா டைப் அண்ட் ரீநேம் த காலம் ஹெட்டிங்ஸ் அண்ட் கண்டிஷனல் காலம். இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எதை பயன்படுத்தினா டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா பயன்படுத்தி ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டான ஒரு டேட்டாவை எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் இருக்குது பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கம் இருக்க பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஹாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா எங்கிருந்து நம்ம வருதுன்னு பார்க்கணும். கண்டிப்பா இது எக்ஸெல் ஃபைல்ல தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், அந்த எக்ஸெல் ஃபைல ஓப்பன் பண்ணணும். எக்ஸெல் ஃபைல் ஓப்பன் பண்ண பார்க்கலாம் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குன்னு. இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து உங்களுக்கு பிளாங்கா இருக்கு. பட் இங்கே நம்ம டைரக்டா ரிமூவ் பண்ணிக்கலாம்ல. எதுக்கு பவர் பிஐல ரிமூவ் பண்ணணும் நீங்க கண்டிப்பா கேள்வி கேட்கலாம். ஒரு ஒரு டைம் உங்களுடைய ரா டேட்டா இப்படி இருக்கு. எக்ஸ்போர்ட் பண்ற டேட்டானா இந்த இடத்துல ஒரு ஒரு டைமும் நீங்க மேனுவலா பண்ண முடியாது. பட் பவர் பிஐல ஒரு டைம் பண்ணிட்டோம்னா போதும். நெக்ஸ்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிஃபால்ட்டா ரிமூவ். ஓகே, இங்க ஒரு பிளாங்க் இருக்கு நம்மளுக்கு. அண்ட் இங்க ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஒன்னு பிளாங்க் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம், நம்ம பவர் பிஐல நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸெல்ல பார்த்த அந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணலாம். கோ டு இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸெல் ஃபைல். இந்த டெஸ்ட் இந்த ஃபைல தான் நான் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஒரே ஒரு ஷீட் தான் இருக்கு இந்த எக்ஸெல் ஃபைல்ல. அந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து பிளாங்கா இருக்கிறதுனால அதுதான் ஹெட்டரா கன்சிடர் ஆகுது. இப்போ டைரக்டா நம்ம லோட் கொடுக்கக்கூடாது. போன வீடியோ பதிவில் டைரக்டா நம்ம லோட் கொடுத்து இதனால டேட்டா எல்லாமே கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா லோட் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் கூட நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொண்டு வரலாம். தட் இஸ் செகண்ட் ஆப்ஷன். பட் நான் டைரக்டா இப்போ வந்து நான் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொண்டு வந்தாச்சு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செகண்ட் காலம் நம்ம ரிமூவ் பண்ணலாம். எல்லாமே பிளாங்கா இருக்கு. அண்ட் இதுல என்ன பண்ணலாம், நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் கிளிக், இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு ரிமூவ். இதை நம்ம கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளாங்க் என்டையர் காலம் வந்து நம்மளுக்கு டெலீட் ஆயிடும். அப்படியே டுவார்ட்ஸ் ரைட் சைடு நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தா தெரியும் எல்லா டேட்டாவும் கரெக்டா இருக்கு. பட் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காலம், இந்த காலம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இப்ப ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த காலமே தான் நம்ம ஹெட்டரா கன்சிடர் பண்ணணும். அது எப்படி நம்ம பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோ டு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. இதில் இருக்கக்கூடிய யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ, இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் ஹெட்டர். இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணா போதும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருந்தோ அதுவும் நம்மளுக்கு ஹெட்டரா கன்சிடர் ஆகும். பாருங்க, ட்ரைனிங் மாடல், நேம், இமெயில் ஐடி அண்ட் டைரக்டர் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காலம் வந்து டிஃபால்ட்டா ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்த முறை இந்த சேம் டேட்டா நீங்க அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நீங்க பார்க்கலாம். நீங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டெப்பும் நம்மளுக்கு இங்க ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுவே நம்மளுக்கு அப்டேட் பண்ணி குடுத்துரும். எக்ஸாம்பிளா ஒரு மேக்ரோ கிரியேட் பண்ணும்போது அந்த டாஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதே ரன் பண்ற மாரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இதுவே கேப்சர் ஆயிடும். அண்ட் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத டுவார்ட்ஸ் ரைட் சைடு வரலாம். ரைட் சைடுல இங்க இருக்கக்கூடிய இந்த நல் வேல்யூ இன் பிட்வீன் த காலம்ல அங்க பாருங்க. இந்த காலம்ல நிறைய நல் வேல்யூ இருக்கு. இதெல்லாம் எப்படி 0 பண்ணலாம்? இல்ல பாருங்க, இங்க கூட ஒரு காலம் வந்து நம்மளுக்கு காலம் 6ன்னு இருக்கு. இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரைட் கிளிக் அண்ட் ரிமூவ். இப்ப ரிமூவ் பண்ணதுக்கு அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இந்த நல் வேல்யூ, இந்த பர்ட்டிகுலர் சீனியர் மேனேஜர் இந்த காலம்ல ஒரு சில இடத்துல வந்து பிளாங்க் இருக்கு. இந்த பிளாங்க் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இல்ல ரீப்ளேஸ் வித் 0 இல்ல ஏதோ டிஃபரெண்ட் வேல்யூ மூலியமா பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம், அதுக்கு ரைட் கிளிக், இந்த இதுல ரீப்ளேஸ் வேல்யூஸ். ஸோ பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்மளுக்கு காட்டும் நல் வேல்யூ டு ஃபைண்ட். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் நல் வேல்யூ, ரீப்ளேஸ் வித் 0வோட நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணுமா இல்ல பிளாங்கோட ரீப்ளேஸ் பண்ணுமா, அது நம்மளுடைய விருப்பம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளா 0 நான் கொடுக்குறேன். அண்ட் கிளிக் ஆன் ஓகே. ஸோ பாருங்க, எங்கெங்க நம்மளுக்கு நல் இருந்ததா அங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து 0 நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி வேல்யூஸ்ல நம்மளுக்கு ஏதாவது நல் வேல்யூ இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா இந்த சேம் மெத்தட் பயன்படுத்தி நம்ம மாத்திக்கலாம்.
இல்ல இந்த 0ன்னு இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் வந்து பிளாங்கா கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இங்க இருக்கக்கூடிய இந்த வேல்யூ ஃபைண்ட் 0 நீங்க ஒரு ஸ்பேஸ் குடுத்தோம்னா ஓகே. ஓகே குடுத்தா போதும். இந்த இடத்துல எந்த வேல்யூ நம்மளுக்கு காட்டாது. பட் இங்க வந்து நமக்கு ஒரு ஸ்பேஸ் அசைன் ஆயிரும். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இந்த இமெயில் ஐடியில இந்த பிஃபோர் அட் தி ரேட் இருக்கக்கூடியதுக்கு எல்லாமே நேம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது எல்லாமே டொமைன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நேம மாத்திரம் நம்ம செப்பரேட்டா கொண்டு வரலாம். அது எப்படி நம்ம கொண்டு வரது? எப்படி இந்த காலம் வந்து ஸ்ப்ளிட் பண்ண பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளா ஜெஃப், டானி அண்ட் டொனால்ட் இந்த நேம்ன்றதெல்லாம் ஒரு காலம்ல. இந்த டொமைன் சாம்பிள் அண்டர்ஸ்கோர் டெமோன்றது ஒரு டொமைன். இது செப்பரேட் காலம்ல வரணும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த காலம் வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். எப்படி காலம் டூப்ளிகேட் பண்றதுன்னா, ரைட் கிளிக் டூப்ளிகேட் காலம். ஸோ டூப்ளிகேட் காலம் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல இப்போ க்ளோஸா பார்த்தீங்கன்னா, இமெயில் காப்பி அப்படின்னா இது வந்து 2வது காலம் டூப்ளிகேட் பண்ணியிருக்கக்கூடியது. இந்த இடத்துல கோ டு ஸ்ப்ளிட் காலம் டெலிமேட்டர் சேம் ஆப்ஷன். இந்த இடத்துல நம்ம கஸ்டம்ல வந்து அதர் பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த இடத்துல அட் தி ரேட் பயன்படுத்தி கிளிக் ஆன் ஓகே. ஸோ இங்க நம்மளால பார்க்க முடியும். இமெயில் காப்பி டாட் ஒன்ன்றது ஒரு காலமும், இமெயில் காப்பி டாட் டூன்றது இன்னொரு காலம். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி இதை நம்ம ரீநேம் பண்றதுன்னு நம்ம பார்க்கணும். சரி, இந்த ஃபுல் நேம் எப்படி நம்ம ரீநேம் பண்றது? இந்த ஹெட்டர் ரைட் கிளிக் ரீநேம் 4th ஆப்ஷன் ஃப்ரம் தி பாட்டம். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபுல் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இங்க இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா ரீநேம் டொமைன் நம்ம கொடுக்கலாம். இப்படிதான் ரொம்ப சிம்பிளா உங்களுடைய காலம் டூப்ளிகேட் பண்றதும் சரி, இந்த காலம் ஸ்ப்ளிட் பண்றதும் சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ ஒரு கண்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். என்ன கண்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். இப்ப இந்த சேலரின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10,000, 11,000, 12,000, 14,000 இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து 20,000 மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஹை சேலரின்னு போடணும். 20,000 கீழ இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்? லோ சேலரி நம்மளுக்கு இன்னொரு காலம்ல நம்மளுக்கு காட்டணும். அது எப்படி நம்ம கண்டிஷனல் காலம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம் இப்ப. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? கிளிக் ஆன் ஆட் காலம் அண்ட் கண்டிஷனல் காலம். கண்டிஷனல் காலம் கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நம்ம வந்து சேலரி ஸ்டேட்டஸ் நம்ம போடலாம். காலம் நேம் கொடுத்தாச்சு. வாட் இஸ் அவர் கண்டிஷன்? இதனுடைய கண்டிஷன் வந்து சேலரி. எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம இப்போ கண்டிஷன் பார்க்க போறோம்? சேலரின்ற காலம்ல ஈக்குவல்ஸ்ன்னு இருக்கு பதிலா நம்ம கண்டிஷன் என்ன நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இஸ் கிரேட்டர் தென் 20,000 இருந்ததுன்னா தென் அவுட்புட் ஷுட் பி ஹை சேலரி. அடுத்தது ஆட் கிளாஸ் அப்படின்னா இன்னொரு கண்டிஷன். ஒருவேளை இந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் அதே மாதிரி சேலரி தான். இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 20,000 இருந்ததுன்னா லோ சேலரி நம்ம கொடுக்கணும். ஸோ இது கொடுத்தாச்சு. இப்போ 20,000 அண்ட் தென் இட் ஷுட் கன்சிடர் அஸ் லோ சேலரி கண்டிஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதை விட வேற ஏதாவது நம்ம கண்டிஷன் இன்னொரு கண்டிஷன் இருக்குன்னா இன்னொரு கிளாஸ்லி ஹெல்ஸ்ல ஆட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த 2 கண்டிஷன் போதும். கிளிக் ஆன் ஓகே. இப்போ நம்மளுக்கு இங்க எல்லாமே நம்மளுக்கு நியூ காலம்ல கண்டிஷனல் பிரகாரம் நம்மளுக்கு இங்க நியூ காலம் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்தா தெரியும். ஹை சேலரி செலக்ட் பண்ணா we should have a salary only greater than 20,000 மேல தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல போய் சேலரி பாருங்க. பாருங்க எல்லாமே 20,000 மேல தான் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இப்போ நம்ம அந்த லோ சேலரி நான் செலக்ட் பண்ணா இட் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20,000. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு நம்மளுடைய 20,000 எக்ஸாக்ட் 20,000. ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 20,000 இருந்தால் நம்மளுக்கு லோ சேலரி நம்மளுக்கு காட்டும். தான் கண்டிஷன். ஓகே, இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ மேக் ஷூர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளிக் ஆன் ஹோம் டேப். ஹோம் டேப் கிளிக் பண்ணுறதுக்கு க்ளோஸ் அண்ட் அப்ளை. க்ளோஸ் அண்ட் அப்ளை இதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு இந்த நியூ காலம் எல்லாம் அப்படியே வரும். இப்போ நம்ம இந்த ஏரோ மார்க் மேலே கிளிக் பண்ணால் நம்ம இம்போர்ட் பண்ண இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு இங்கே வந்துடும். அதே மாதிரி கிரியேட் பண்ண அந்த அடிஷ்னல் காலமும் நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஃபுல் நேம், இமெயில் டொமைன், அந்த சேலரியினுடைய கண்டிஷன் இது எல்லாமே நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இதை ஈஸியாக பயன்படுத்தி நம்மளால தேவையான சார்ட்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.